சரக்கு மற்றும் சேவை வரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுகிறவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகா சரக்குல அவங்க பாக்குற லாபத்துக்கு சரக்கு அவங்க விற்கிற சரக்குக்கு ஒத்த பைசா கூட கிடையாது. இதுல இருந்தே இது எவ்வளவு பெரிய மொளமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க நான் இப்படித்தான் பேசுவேன், தப்பா யாரும் புரிஞ்சுக்க கூடாது. சரக்கு இருக்கு இல்லையா டாஸ்மாக், அதுக்கு இதுல வரியே கிடையாது. அந்த மாதிரி பெட்ரோலுக்கும் அதாவது இன்னொன்னு இதை ஆதரிச்சு சில ஊடகங்கள்ல காட்டுறாங்க, பேசுறாங்க. சார் இதை ஏற்று சண்டை போடாதீங்க, இதை ஏற்று போராடாதீங்க, அதையும் சேர்த்து சொல்றாங்க. இப்பயே அவன் கைக்கூலிகள் அவனுடைய எடுபடிகள்ங்கிறது தெரியுது. இது மக்களை வாட்டி வதைச்சு ஏற்கனவே சினிமா அந்த டிமானிட்டேஷன்ல சினிமாவுக்கு 1000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு லாஸ். அதை சினிமாக்காரங்களுக்கு, நான் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் பேசுறேன். விவசாயிகள் செத்துட்டான், எல்லாம் செத்துட்டான், ஆறு தண்ணி இல்லை, நாடே நாசமா கிடக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க நான் சொல்றேன், நல்லா பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்க. வரவேற்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல நதிய நீரை இணைங்கடா, விளக்கணுங்களா, அதை செய்யுங்கடா, மக்களை வாழ வைங்கடா. சாவடிச்சுக்கிட்டு மேல மேல சாகடிக்கிறாங்க. இது அழிவை நோக்கி தான் போகும், சினிமா நாசமா போகும். ஜிஎஸ்டி எல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் மீட்டிங்லயும் ஏத்துக்க விட மாட்டேன். நன்றி, வணக்கம். ஜெயலலிதா இருந்தபோது ஏத்தாங்க, இதை மட்டுமா ஏத்தாங்க, நீட் தேர்வையும் ஏத்தாங்க. எவனாவது பிரச்சனை அம்மா வழியில ஆட்சி அம்மான்னு சொன்னீங்கன்னா அவனை உதப்பேன், நான் எனக்கு சொல்ல உரிமை இருக்கு. சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நம்ம ஏத்தாங்களா இல்லையா? நீட் தேர்வுனால இப்ப எத்தனை குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு பசங்க யாராவது வந்தாங்களா? அவங்க ஏத்தாங்களா இல்லையா? ஜிஎஸ்டி ஏத்தாங்களா இல்லையா? எடுபடிகள், கோழைத்தனமான முதுகெலும் பெற்றவர்கள். இது ஆட்சியே கிடையாது. நன்றி, வணக்கம்.